ஆக காங்கிரஸில் ஒரு தலைவன் இல்லை, தொண்டை கிடையாது, எல்லாரும் தலைவன். ஓகே. எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசுவான்னு தெரியுது. அதை நம்பிக்கிட்டு போக முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். அந்த 2 அமைச்சர்கள் வந்து கொடுத்த காசுக்கு கூவுறாங்க, அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அதுக்கு தான் அவங்கள அமைச்சராக்கினாங்க. வாங்கின காசுக்கு அந்த லிவிங்ஸ்டன் தான் சொல்லுவார், வாங்கின காசுக்கு நல்லா கூவுறான்டான்னு கூவுறாரு, அவ்வளோதான். அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. யாருக்கு தெரியும் அந்த 2 அமைச்சர்கள் பேர் சொன்ன மக்களுக்கு யாருக்கா தெரியுமா? அமைச்சரானதுல தானே அவனுங்க யாருன்னு தெரியும். நெட்வாளராக யார் அவங்க? அந்த அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு அந்த அவர் தான் அமைச்சர்னு தெரியுமாங்கிறது சந்தேகம். அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம். அதனால அவருக்கு பிரச்சனையே கிடையாது. 67க்கு பிறகு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி சொல்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் என்ன வந்திருக்காங்க? அமைச்சர்களில் பங்கேற்றிருக்காங்களாம். எந்த அமைச்சரவையில்? இப்போ இருக்காங்கல்ல, கிள்ளியூர் ராஜேஷ் அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும். எந்த அமைச்சரவையில்? ஒன்று உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு விஸ்வநாதன். இப்போ இருக்காங்க. இப்போ இருக்காங்க. ஸோ 67க்கு பிறகு நாங்கள் வந்துட்டோம். இது வந்து இந்த என்னது வடகரின்னு சொல்லுவோம். ராத்திரி மீந்ததெல்லாம் வச்சு காலையில் சமைப்பாங்க, அதுக்கு பேர் வடகரின்னு பேர். அந்த வடகரி அமைச்சரவை எதெல்லாம் மீந்து போச்சோ அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு ரொப்பி வச்சுருக்காங்க. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் விஜய் என்ன சொல்கிறாரு, சுழற்சி முறையில் எல்லோருக்கும் பதவி கிடைக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பதவி கிடைக்காதெல்லாம் வெளியே போயிடுவா போட்டுருக்குது. அதனால் பயப்படாதீங்க. வரிசையில் 10 நாள் இவர் இருப்பார், அடுத்த 10 நாள் நீ, அதுக்கு அடுத்த 10 நாள் நீன்னு சொல்லி எல்லா 234 பேருக்கும் மந்திரி பதவி கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு.